கண்ணதாசன் சொல்ற ஒரு வார்த்தை, உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் இந்த உலகத்தினுடைய தலைமை பொறுப்பிலே யார் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த உலகத்தினுடைய ஆகச்சிறந்த மருந்து அன்பு என்கிற மருந்து மட்டும்தான். அதே மாதிரி மருத்துவம் சார்ந்து இருக்கிறதுனால எல்லா குணங்களுக்கும் முக்கியமான ஒரு குணம் உங்களுக்கு வேணும். அது என்ன அப்படின்னா, கண்ணதாசன் சொல்ற ஒரு வார்த்தை, உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போதும் பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும்னு கண்ணதாசன் சொல்லுவார். அப்படி இந்த உலகம் உங்களை வணங்க வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை என்ன வேணும் அப்படின்னா அந்த பணிவு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இந்த பணிவு மட்டும் உங்க கையில உங்களுக்கு ஆயுதமாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த உலகத்துல யாரை வேணாலும் நீங்க தோக்கடிக்கலாம். ஒரு ஆலமரத்து அடியில ஒரு கண் தெரியாத ஒரு வயதானவர் உட்கார்ந்து இருக்கிறார். அப்படி உட்கார்ந்து இருக்கிறப்ப ஒரு இளைஞன் வரான், வந்து யோ இந்தாயா இங்க முன்னாடி ஒரு ஆள் போனானே அவனை பாத்தியா அப்படின்னு கேட்கிறார். இவருக்கு தான் கண்ணு தெரியாதே. இவர் இல்லை தம்பி நான் பார்க்கல, யாரையும் பார்க்கல, போயா நீயும் எதுக்கு இங்கே உட்காந்துருக்க அப்படின்ட்டு திட்டிட்டு போயிடறான். திருப்பி இன்னொருத்தர் வரார். அவர் வந்தோடனே அவர் யார் அப்படின்னா ஒரு அமைச்சர், அந்த நாட்டினுடைய அமைச்சர். அவர் எப்படி கேட்குறாருன்னா அந்த அதிகார தோரணை, ஐயா இங்கே ஒரு ஆள் முன்னாடி எதுவும் வந்தானா, இந்த பக்கம் போனானா அப்படின்னு மிரட்டுகிற தொனியில கேட்கிறார். இந்த கண் தெரியாதவர், சாமி எனக்கு கண்ணு தெரியாது, ஆனா இதே மாதிரி உங்களுக்கு முன்னாடி ஒரு தம்பி வந்து கேட்டுட்டு போனாப்ல அப்படின்னு சொல்லிடுறார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மூணாவதா ஒரு அரசன் வருகிறான். அந்த அரசன் வந்து அந்த முதியவரை பார்த்தா, ஐயா வணக்கம், இந்த வழியா யாராவது போனாங்களா அப்படின்னு மரியாதையோடு கேட்கிறார். கேட்ட உடனே இந்த பெரியவர், இதே மாதிரி உங்களுக்கு முன்னாடி 2 பேர் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கேட்ட போனவங்கள தான் எனக்கு தெரியும், எனக்கு கண்ணு தெரியாது, அதனால நான் வேற யாரையும் பார்க்கல, அரசர் அவர்களே உங்களுக்கு என்னுடைய வணக்கம்னு சொல்லிடுறார். இந்த அரசனுக்கு பெரிய ஆச்சரியம், அவருக்கு கண்ணு தெரியாது, நம்ம அரசன் எப்படி கண்டுபிடிச்சாரு, சரி கேட்டுருவோம் அப்படின்னு அந்த முதியவர்கிட்ட கேட்குறா, ஐயா நான் அரசன் எப்படி கண்டுபிடிச்சிங்க? அதுக்கு அந்த முதியவர் சொன்ன பதில், முதலாக ஒரு இளைஞன், அந்த ஒரு வயதினை ஒத்த ஒரு இளைஞன் வந்தான். அந்த இளைஞன் பேசுகிறதுல கொஞ்சம் கூட மரியாதை இல்லை, யோ வான்னு பேசினார். அடுத்து ஒருத்தர் வந்தார், அவரிடம் அதிகார தோரணை இருந்தது. அதிகார தோரணை இருந்தா அவர் ஒரு பதவியில் இருக்கிறவராக தான் இருக்கணும். அடுத்து நீங்க வந்து கேட்கிறப்ப உங்களிடம் ஒரு பணிவு இருந்தது. பணிவு யாரிடம் தெரியுமா வரும்? இந்த உலகத்தினுடைய தலைமை பொறுப்பிலே யார் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் பணிவு வரும். அந்த பணிவு உங்களிடம் இருந்தது, அதனால நான் உங்களை அரசன் நினைச்சேன்னு சொன்னார். அப்போ பதவி வர வர நம்மிடம் பணிவு வருகிற போது இந்த உலகம் நம்மை தலை வணங்கும். அந்த இடத்தில் தான் நீங்க இப்போ ஒரு மருத்துவத்துறையில ஒரு மருத்துவ கல்வியை முடித்து விட்டு ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ஒரு இடத்தில் நீங்கள் பணிக்கு அமருகிற போது உங்கள்கிட்ட முதல்ல வருகிறது எது அப்படின்னா பணிவு. எல்லாரையும் அதிகார தோரணையில் பேசுகிற போது, இன்னைக்கு பணம் இருக்கிறதுனால அதிகார தோரணையில் பேசலாம், ஆனால் இந்த உலகம் எதற்கு தெரியுமா மயங்கும்? நான் எப்பயுமே ஒரு விஷயத்தை தீர்க்கமாக நம்புவது உண்டு. இன்னைக்கு அலோபதி பெருசா, இங்க சித்தா ஸ்டூடெண்ட்ஸ் வரப்போறாங்கன்னு சொன்னாங்க, இன்னும் கூடிய சீக்கிரம். அலோபதி பெருசா, சித்தா பெருசா, ஆயுர்வேதா பெருசா அப்படின்னு நிறைய விஷயங்கள் இன்றைக்கு நம்மை சுற்றி போய்கொண்டே இருக்கிறது. எந்த மருந்து சாப்பிட்டா சீக்கிரம் குணமாகும்னு இந்த உலகத்துல இன்னைக்கு எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் எதை நம்புவேன் என்றால், இந்த உலகத்தினுடைய ஆகச்சிறந்த மருந்து எது தெரியுமா? இந்த உலகத்தினுடைய ஆகச்சிறந்த மருந்து அன்பு என்கிற மருந்து மட்டும்தான். அந்த அன்பு என்கிற மருந்தை மட்டும் உங்களை நம்பி வருகிறவர்களுக்கு நீங்கள் கொடுத்து விட்டால் அதுவே அவர்களை குணப்படுத்தும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நான் ஒன்றும் இல்லை, ஹாஸ்பிட்டல்ல நான் நிறைய டைம் என்னோட குட்டி குழந்தைங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறப்போ ஒரு தாய்க்கு அந்த பதபதப்பு இருக்கும். ஐயோ என்ன ஆக போதோ, என்ன ஆச்சோ தெரியலையே, 2 நாளா ஃபீவர் அடிக்குதே அப்படின்ற ஒரு பதைப்போடு பச்சை குழந்தைங்களை வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போற அம்மாவுக்கே நல்லா தெரியும். போன உடனே அங்க டாக்டர் இருக்க மாட்டாரு, யார் இருப்பாங்கன்னா நர்ஸ் தான் இருப்பாங்க, நர்ஸ் இருப்பாங்க. அந்த நர்ஸ் கிட்ட நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், டாக்டர் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா வருவார், இப்படிதான் பதில் சொல்லுவாங்க. நம்ம எப்போ வருவார்னு தெரியாது. திருப்பி போய் கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் எப்போ வருவாங்க, நம்ம ஊருக்கே ராஜாவா இருக்கலாம்,
ஆனால் ஹாஸ்பிட்டலுக்குன்னு போனால் வெயிட் பண்ணி தானே ஆகணும். போய் டாக்டர் எப்போ வருவாங்க அப்படின்னு கேட்டோடனே, வருவாங்க மேடம் உட்காருங்க அப்படின்னு சொன்ன நிறைய நர்சஸை நான் பார்த்துருக்கேன். அப்படி ஒவ்வொரு முறையும் நான் பார்க்கிற போது எனக்கு எவ்வளவு பதைப்பதைப்பு இருக்கும் தெரியுமா. ஆனால் ஒரே ஒரு தடவை ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. நான் ஒரு முறை என் பிள்ளைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அப்போ அவளை நான் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ ஒரு நர்ஸ், நான் அவங்கள நர்ஸாக பார்க்கல, இன்றைக்கும் எனக்கு அவங்க முகம் எனக்கு ஒரு கடவுளாகத்தான் அவர்கள் தெரியும். ஏன்னா நான் அவ்வளோ பயத்தில் போனேன். பயத்தில் போய் என் மூச்சு பேச்சு இல்லாமல் அவ்வளோ கஷ்டத்தில் அவளை கொண்டு போய் நான் வச்சுட்டு டாக்டர் எங்கன்னு கேட்டப்ப அந்த பொண்ணு சொன்ன ஒரு வார்த்தை, ஒன்றும் ஆகாது, இந்த மாதிரி நான் நிறைய குழந்தைங்களை பார்த்துருக்கேன், ஒன்றும் ஆகாது, வெயிட் பண்ணுங்க டாக்டர் வந்துருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த டாக்டர் வந்துருவாங்கன்னு அந்த பொண்ணு சொல்லி ஒரு அரை மணி நேரம் நான் வெயிட் பண்ணேன், அது வேற விஷயம். ஆனால் ஒவ்வொரு முறை நான் மருத்துவமனைக்கு போகிற போதும் வருவாங்க உட்காருங்கன்னு சொன்ன நர்ஸுக்கு மத்தியில் ஒன்றும் ஆகாது பயப்படாம உட்காருங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அது கொடுத்த நம்பிக்கை, அந்த வார்த்தை கொடுத்த நம்பிக்கை, அதுதான் உங்கள்கிட்ட இந்த உலகம் எதிர்பார்க்க போகிறது. நான் எத்தனையோ பேரை கடந்து வந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு அந்த ஒரு முகம் மறக்கவே இல்லை என்றால், அப்படி ஒருத்தரோட வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்துக்கு காரணமானவர்களாக நீங்கள் இருந்து விட்டால் அது நீங்கள் செய்கிற வேலைக்கு கிடைத்த மாபெரும் பரிசுன்னு கூட சொல்லலாம். 2020க்கு முன்னாடி வரைக்கும் இந்த உலகம் மருத்துவர்களை, செவிலியர்கள் எல்லாம் வேற மாதிரி வச்சிருந்தது. நம்ம அவங்களெல்லாம் அங்கீகரிச்சதே கிடையாது இல்ல. 2020 தான் தெரிஞ்சிச்சு நீங்களாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த உலகத்துக்கு அப்படிங்கிறது. 2020 தான் தெரிஞ்சிச்சு. அதனாலதான் உங்களுக்கு பேரை என்ன வச்சாங்க, முன்கள பணியாளர்கள். சாதாரண பணியாளர்கள் அல்ல, முன்கள பணியாளர்கள் வச்சாங்க. எல்லாருக்கும் தீபாவளி ஹாலிடேஸ் வரும், எல்லாருக்கும் பொங்கல் ஹாலிடேஸ் வரும், எல்லாருக்கும் வீட்டுல விசேஷம் வரும். ஆனா டாக்டர்ஸ் கூட லீவ் போட்டு போயிடுவாங்க. ஆனால் செவிலியர்கள் தான் உங்களை மாதிரியான அந்த கேர் பண்ணிக்கிறவங்க தான் எப்பயுமே கூடவே இருப்பாங்க இல்ல. அப்படி கூடவே உங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து ஒரு வேலையை நீங்கள் செய்ய போகிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு கல்வியை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். இந்த துறையில் நீங்கள் சிறப்பானவர்களா. இப்ப பிசியோவா இருக்கட்டும், பிசியோதெரபிஸ்ட், எத்தனையோ பிசியோதெரபிஸ்ட நான் பார்த்திருக்கேன். போனோன்னே அவங்க நிறைய அந்த பிசியோ பண்றப்போ நமக்கு, நான் என்னுடைய அனுபவத்துல எங்க அம்மா அப்பா அவங்களெல்லாம் வயசானவங்க எல்லாம் கூட்டிட்டு போறப்ப நான் பார்த்திருக்கேன். ஒரு பிசியோ டாக்டர் நார்மல் டாக்டருக்கும் ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு மனிதநேயம் மிக்க தான் செய்கிற விஷயத்தையே மகிழ்ச்சியோடு செய்கிறவர்களுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா. ஒரு பிசியோ கிட்ட போனா எதுவுமே பேசாம தனக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு அனுப்புறவங்களுக்கும் ஒன்றும் இல்லை சரியாயிடும், இது இன்னும் 2 தடவை செஞ்சா சரியாயிடும், 3 தடவை செஞ்சா சரியாயிடும் அப்படின்னு பேசிக்கிட்டே செய்யறாங்கல்ல. வீட்டுக்கு வருகிற போது எங்க வீட்டில் சொன்னது உண்டு, இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் வலி கம்மியான மாதிரி இருக்கு. உங்க வீட்டுல இந்த மாதிரி இருப்பாங்கல்ல. அதாவது பேசுகிற வார்த்தையிலேயே வலியை போக்குகிற மாதிரியான ஒரு நல்ல சேவையை நீங்க செய்யணும். அதுதான் நான் உங்களுக்கு சொல்றது. நாம் பேசுகிற வார்த்தையிலேயே மருத்துவர் ஊசி போட்டு சரியாகிறது அடுத்த விஷயம். ஆனால் இந்த மருந்தும் ஊசியும் போறதுக்கு முன்னாடி மனுஷனுக்குள்ள போகிறது, உங்களை பார்த்த உடனே மனசுக்குள்ள ஒண்ணு போய் உட்காரும் இல்லையா, அப்படி உட்கார்ந்த அந்த நம்பிக்கை கொடுக்கிற உற்சாகத்தில் தான் இன்றைக்கு உலகத்தில் நிறைய நல்ல மனுஷங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தில் நோயாளிகளாக இருக்கிறவர்கள் இன்னைக்கு அந்த நோயிலிருந்து விடுபட்டு சந்தோஷம் உள்ள மனிதர்களாக வெளியில வர்றாங்க அப்படின்னா அது உங்களை மாதிரி படிப்பை தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல வேலைக்கு போகிறவர்கள் தான். அவங்க தான் நல்லா பார்த்து இன்னைக்கு அனுப்பியிருக்காங்க. எல்லா உங்களுக்கும் மற்றவங்களுக்கும். ஏன் இதை நோபல் ப்ரொஃபஷன், டீச்சிங் நோபல் ப்ரொஃபஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி மெடிசன் நோபல் ப்ரொஃபஷன். ஏன்னா இப்போ நான் ஒரு கடைக்கு போறேன்னு வச்சுக்கோங்க, என்ன போட்டிருப்பாங்க, நன்றி மீண்டும் வருக போட்டிருப்பாங்கல்ல, போட்டிருப்பாங்க. அதே ஒரு ஜுவல்லரி கடைக்கு போறோம், கண்டிப்பா அடுத்த முறை வாங்க மேடம் சொல்றாங்கல்ல. ஒரு ஃப்ரூட் ஷாப் போறோம், பழம் நல்லா இருக்கும், நல்லா இருந்தா நீங்க கண்டிப்பா வருவீங்க சொல்றாங்கல்ல. ஆனால் இந்த உலகத்திலேயே போயிட்டு மறுபடியும் வாங்கன்னு சொல்லாத ஒரு துறை எது அப்படின்னா அது மருத்துவத்துறை மட்டும்தான். போயிட்டு திருப்பி வாங்கன்னு சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். ஆனா ஒவ்வொரு முறை ஒரு விஷயம் நமக்கு நல்லா இருந்தா நம்ம திருப்பி போவோம். ஒரு விஷயம் நல்லா இருந்தா நம்ம திருப்பி போவோம். ஆனா ஒரு விஷயம் நல்லா இருந்தா நம்ம திருப்பி போகவே மாட்டோம் அப்படின்னா அது மெடிசன் தான். அந்த மெடிக்கல் துறையில் நீங்கள் செய்கிற இந்த மருத்துவ சேவை அது சிறப்பான சேவையாக இருக்கிற போதுதான் உங்களை சுத்தி நீங்க பெரிய அவார்டு வாங்கணும், பத்மஸ்ரீ அவார்டு வாங்கணும், ஒரு பெரிய நர்ஸ், ஹெட் நர்ஸ், அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். உங்களுடைய வாழ்க்கையில நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களை நம்பி ஒருத்தவங்க ஒரு பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு தைரியத்தையும் கொடுத்து, நாளைக்கு சாக போறவங்களா கூட இருக்கலாம்,
ஆனாலும் கூட இன்னைக்கு இருக்கிற அந்த வாழ்க்கை அவங்களோட சந்தோஷமா அவங்களால வாழ முடியுங்கிற தன்னம்பிக்கையை மட்டும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் நீங்கள் செய்கிற மிகப்பெரிய சேவை, அதுதான் உங்களுக்கு கிடைக்கிற பத்மஸ்ரீ அவார்ட். அந்த மாதிரியான ஒரு மாணவர்களாக நாளைக்கு அந்த வேலையை தேர்ந்தெடுக்கிறவர்களாக நீங்க வரணும். அதுக்கு நிறைய தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். அதனால எப்பயுமே உங்க மனசை சந்தோஷமா வச்சுக்கோங்க. நான் எப்பயும் ஒரு விஷயம் சொல்லுவேன், மாத்திரை அது நீங்க மெடிசன்றனால அதையே சொல்றேன். பேராசிட்டமால் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாத்திரையை சாப்பிடணும்னா எப்படி சாப்பிடுவோம்? என்ன மேடம் இவ்வளோ பேசுறீங்க, மாத்திரை எப்படி சாப்பிடணும்னு தெரியாதா? அப்படி இல்லை, மாத்திரை எப்படி சாப்பிடுவோம்? தண்ணி எடுத்து வாயில போட்டு டக்குன்னு முழுங்கிடுவோம். சப்பி அப்படிலாம் சாப்பிட மாட்டோம், ஏன்னா கசக்கும். சரி, இதே ஒரு சாக்லேட் என்ன பண்ணுவோம்? லிப் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஆட் வேற வருது இல்லை, அதை பார்த்தா சாக்லேட் சாப்பிட்ற ஆசையே சத்தியமா எனக்குலாம் வரல. ஆனா அவன் அந்த ஒரு ஆட்னு போடுறான். சரி, அது அடுத்த விஷயம். நம்ம மேட்ருக்கு வரும். ஒரு மாத்திரையை சாப்பிட்றப்போ அந்த மாத்திரை கசக்கும்னு தெரிஞ்சா டக்குன்னு போட்டு வாயில போட்டு முழுங்கிடுறோம். அதுவே ஸ்வீட்டா இருக்கிற சாக்லேட்னா சப்பி சப்பி சாப்பிட்றோம்ல. இப்ப இதையே அப்படியே லைஃபுக்கு எடுத்துட்டு போங்களேன். கஷ்டமான ஒரு விஷயம் தான் நம்ம என்ன பண்றோம், ஒரு தடவை போன வருஷம் நடந்திருக்கும், என்ன பண்ணுவோம், 10 வருஷம் கழிச்சு எனக்கு அன்னைக்கு அவன் அப்படி பண்ணான்ல அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். நல்ல விஷயம் நடக்கட்டும், 10 நிமிஷத்துல மறந்துடுவோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா 10 நிமிஷத்துல மறந்துடுறோம். நமக்கு ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடந்தா 10 வருஷம் ஆனாலும் ஞாபகம் வச்சுக்கிறோம். ஆனா இந்த மெடிசன் சாக்லேட் மாதிரி உங்க லைஃப் அப்படியே ரிவர்ஸ்ல கொண்டு வாங்க. கஷ்டம் உங்களுக்கு எப்பயாவது வர்றப்ப மாத்திரை போட்டு முழுங்குற மாதிரி டக்குன்னு முழுங்கிருங்க. நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா அதை சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி ரசிச்சு ரசிச்சு உள்ள கொண்டு போங்க. வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால உங்களை ஒரு நல்ல மனநிலையில், ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில நீங்க வச்சுக்கணும். ஒரு குப்பை தொட்டி கிடக்கு, அந்த குப்பை தொட்டியை ஒரு தொழிலதிபர் பார்த்துட்டே போறார். அவருக்கு பயங்கர லாஸ். அவர் என்ன பண்றாரு, என்ன பண்றதுன்னே தெரியலங்க வாழ்க்கையில அப்படின்னு புலம்பிக்கிட்டே போறாரு. அப்ப அந்த குப்பை தொட்டி அங்க இருக்கு. அவர் ஒரு நிமிஷம் பாக்குறாரு, ஒரு மனுஷன் அதுல இருந்து குப்பையில அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் பொறுக்கிட்டு இருக்காரு. சரி, அடுத்து இன்னொருத்தன் வரான். அவன் இந்த வாட்டர் டப்பா, அந்த பிளாஸ்டிக் டப்பா அதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடுறார். அடுத்து இன்னொருத்தன் வரான், அதுல கிடக்குற அந்த சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா அந்த இரும்பு துண்டு அதெல்லாம் எடுக்கிறான். அடுத்து ஒரு நாய் வருது அந்த இடத்துக்கு. நாய் அதுல கிடக்குற அந்த குப்பைத்தொட்டியில கிடக்குற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு போகுது. அடுத்து ஒரு மாடு வருது, அந்த மாடு அந்த குப்பைத்தொட்டியில கிடக்குற வாழை இலையை சாப்பிடுது. இப்ப இந்த தொழிலதிபருக்கு அப்படி ஒரு ஸ்பார்க் வந்துருச்சு. என்ன வந்துருச்சுன்னா, வாழ்க்கையில எல்லாம் வீணா போகி எதுக்குமே பயன்பாடு இல்லைன்னு தூக்கி போடுறது குப்பை தொட்டி. அந்த குப்பை தொட்டிக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பயன்பாடு இருக்கு. நம்ம வேணான்னு தூக்கி போடுற குப்பை தொட்டிக்குள்ள அவ்வளவு பயன்பாடு இருக்கு. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் ஆகுதே. இந்த உலகம் எவ்வளோ பெருசு, அதுல நமக்கு பயன்படுற மாதிரி நம்ம தொழிலை இன்னும் கொஞ்சம் மேல கொண்டு போற மாதிரி ஏதாவது ஒண்ணு கிடைச்சிடாதா என்ன அப்படிங்கிற நம்பிக்கை அன்னைக்கு அவருக்கு வந்துச்சான். அந்த நம்பிக்கையோடு அதற்கு பிறகு அவர் ஒரு நல்ல தொழில் செஞ்சு மேல போனதாக ஒரு ஸ்டோரி சொல்லுவான். அதனால இந்த உலகம் ரொம்ப பெருசு, இதில் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் காத்திருக்கிறது. அந்த நல்ல விஷயங்களை நீங்கள் மனதிற்குள்ளே அசை போட்டு அந்த நல்ல விஷயங்களை அப்படியே தொடர்ந்து பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு எது நடந்தாலும் அது நல்லதுக்குங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தோடு தன்னம்பிக்கையோடு நல்ல படிங்க, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்க. அதை தாண்டி நீங்க ஒரு நல்ல வேலை கிடைத்து நீங்கள் போகிற போது உங்க வாழ்க்கையின் மூலமாக, உங்கள் சேவையின் மூலமாக இந்த உலகத்தில் யாரோ ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரே ஒரு நல்ல ஒரு மனிதனுடைய முகத்துல மட்டும் ஒரு சிரிப்பை நாம் கொண்டு வந்தே தீரணும் அப்படிங்கிறத மட்டும் ரெசல்யூஷனா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இங்க எடுத்திருக்கிற இந்த எஜுகேஷன் கரெக்ட், அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. எனக்கு 45 மினிட்ஸ் கொடுத்தாங்க ஆயிடுச்சு. அதனால 2 விஷயத்த மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒன்றும் இல்லை, நம்ம எல்லார் வீட்டில் எல்லா விசேஷங்கள்லையும் நம்ம ஒரு விஷயம் பார்த்துருப்போம். எல்லா வீட்டு விசேஷத்துலையும் அந்த எல்லா வீட்டு விசேஷத்துலையும் எது முன்னாடி நிற்கும்? என்னப்பா? சூப்பர், வாழை மரம் இல்லை? இப்போ இந்த வாழை மரத்தை பார்த்து ஒரு நாள் ஒரு சந்தன மரம் கேட்டுச்சான், இங்கே பார், உன்னை விட நான் தான் அதிகமாக பயனுள்ள மதிப்புள்ள மரம், காஸ்ட்லியான மரம், என்ன தானே வீட்டில் ஏதாவது விசேஷம்னா முன்னாடி வைக்கணும், ஏன் ஒன்றை வைக்கிறாங்க அப்படின்னு கேட்குது. இந்த வாழை மரம் அதுக்கு நிறைய காரணம் இருக்கு, பேசாம வரியா
நானே போய் அவ்வளோ நேரம் நிற்கணும், என்னை போட்டு இது ஏன் இதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க அப்படி. அப்போ இந்த சந்தன மரம் உடலை. இல்லை நீ சொல்லு, என்னை வித்தாலும் சரி, என்னை உரைச்சாலும் சரி, என்னைய கடத்திலாம் பல பேர் பணக்காரன் ஆயிருக்கான், நான் தானே பெருசு, மரத்திலேயே எல்லா மரத்தை விட உயர்ந்த மரம் நான் தானே, என்ன தானே வீட்டு வாசல்ல முன்னாடி நிற்க வைக்கணும் அப்படின்னு ஒன்று இந்த வாழை மரம் பதில் சொல்லிச்சான். இங்கே பார், உன்னை ஒரு தடவை வெட்டுறாங்கன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ முளைச்சி வருவியா? உன்னை ஒரு தடவை வெட்டிட்டாங்கன்னா உன் மரம் காலி, அதுக்கப்புறம் இன்னொரு மரம் நட்டு வச்சு அது வளரணும். ஆனால் என்ன அப்படி இல்லை, நான் அப்படி இல்லை. என்னை வெட்டிட்டா கூட என்ன ஆகும்? வாழை மரம் என்ன ஆகும்? வெட்டினா கூட அடுத்து ஒரு கண்ணு அதுலேருந்து வெளியில் வரும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், உன்னை ஒரு தடவை வெட்டி நீ சந்தன கட்டையாக போனதுக்கு அப்புறம்தான் மனிதர்களுக்கு பயன்படுவேன், சந்தனமாக உரைச்சி பயன்படுத்த முடியும். ஆனால் நான் அப்படி இல்லை. என்ன நான் வெட்டி சாய்ச்சதுக்கு அப்புறம் தான் நான் பயன்படுவேன்லாம் இல்லை. நீ யோசிச்சு பாரு, என்னோட வேர்லேருந்து யோசிச்சு பாரு, என்னோட தண்டு இருக்குல்ல, அது வாழைத்தண்டா பயன்படுத்திக்குவாங்க. சரி, என்னோட மட்டை, அந்த வாழை மட்டை இருக்குல்ல, அது எல்லாத்துக்கும் பூ சுற்றுறதுக்கு, நூல் சுற்றுறதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்குவாங்க. என்னோட இலை சாப்பிட்றதுக்கு பயன்படுத்திக்குவாங்க. என்னோட காய் வாழைக்காயாக சிப்ஸு போட்டு பஜ்ஜி போட்டு சாப்பிட்ருவாங்க. என்னோட பழம் வாழைப்பழமாக சாமிக்கு வைக்கிறோம், எல்லாம் சாப்பிட்றோம். சரி, என்னோட பூ வாழைப்பூவாக பயன்படுத்திக்கிறோம். நீ யோசிச்சு பாரு, என்னோட பாட்டு நீ A to Z எல்லாமே மனிதர்களுக்கு பயன்படும். சரி, இப்போ ஏன் இவ்வளோ பயன் இருக்குன்றதுனால என்ன வைக்கிறாங்களா அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான் சொல்லி இந்த வாழை மரம் பதில் சொல்லிச்சான். விழா காலங்களிலே ஏன் என்னை உன்னை முதலாக வைக்காமல் ஏன் என்னை முதலாக முதன்மைப்படுத்துகிறார்கள் தெரியுமா? இந்த மனிதர்களுடைய வாழ்க்கை வாழை மரம் போல இருக்கணும். ஏன் அப்படின்னா, யார் ஒருவர் இந்த உலகத்தில் இருந்து மறைந்தாலும் கூட அடுத்த சந்ததியை தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக விட்டு செல்கிறார்களோ அவர்களை போல இருக்கணும். நான் என் வாழ்க்கை முடிந்தாலும் கூட எனக்கு பிறகு என்னுடைய சந்ததி வாழையடி வாழையாக பயனுள்ளதாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த உலகத்திலே யார் ஒருவர் இறந்து போன பிறகு, நாம் மனுஷங்க அது கூட பயன்பட மாட்டோம், அது வேற விஷயம். ஆனால் யார் ஒருவர் இறந்து போன பிறகு பயன்படாமல் வாழ்கிற போதே என்னை போல என்னுடைய பூ காய் கனி கிளை என நான் உயிரோடு இருக்கிற போதே என்னுடைய எல்லா பாகங்களும் மனிதர்களுக்கு பயன்படும். ஏன் தெரியுமா? விழா காலங்களில் என்னை முன்னதாக வைக்கிறார்கள். இந்த உலகத்திலே மனிதர்கள் தான் வாழ்கிற போதே மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் என்னை முதன்மையாக வைக்கிறார்கள் சொல்லிச்சு. அப்போ முதன்மைப்படுத்த, உங்களை இந்த உலகம் முதன்மைப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் எப்படி இருக்கணும்? நீங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக, மற்றவர்களுக்கு உங்களால் ஏதோ ஒரு கருணை பார்வையை கொடுக்க முடிபவர்களாக நீங்கள் இருக்கணும். இன்னொரு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். மகாபாரதத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை இது. மகாபாரதத்தினுடைய நிறைவு பகுதி கர்ணனை எல்லாருக்கும் தெரியும். கொடைவள்ளல் இல்ல, கொடைவள்ளல் கர்ணன். அந்த கர்ணன் கவச குண்டலத்தோடு போர்க்களத்துல போராடிக்கிட்டு இருக்கான். அவன் மேல் நிறைய அம்பு பாஞ்சிருச்சு. கிருஷ்ணர் ஏன் கர்ணன் மேல இவ்வளவு அம்பு பாய்ந்தும் கூட இன்னும் கர்ணன் எப்படி, கர்ணனுடைய உயிர் இப்படியே இருக்கு அப்படின்னு யோசிக்கிறான். அப்பதான் கிருஷ்ணருக்கு ஒரு விஷயம் தெரிகிறது. ஏன் கர்ணனுடைய உயிர் இன்னும் போகாமல் இருக்கிறது தெரியுமா? அவன் செய்த புண்ணியம், அந்த தர்மம், அந்த தர்ம தேவதை கர்ணனினுடைய உயிரை பிடித்திருக்கிறாள் என்பது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரிகிறது. இப்ப கிருஷ்ண பரமாத்மா அவர் தான், நம்மால் தான் சூழ்ச்சியானவரே, என்ன பண்ணிட்டாரு? ஒரு அந்தனர் வேஷம் போட்டு கர்ணன்ட்ட போறார், போர்க்களத்துக்குள்ள போகிறார். கர்ணன்னா யார் என்ன கேட்டாலும் கொடுக்கிற வள்ளல்ல, போய் கர்ணா நான் உன்னிடம் யமசகம் பெற வந்திருக்கிறேன் அப்படின்னு கேட்கிறார். கேட்ட உடனே கர்ணனுக்கு ஒன்றும் புரியல. அவர் சொல்றார், ஐயோ, நான் வைரங்களையும் மாணிக்கங்களையும் வாரி வாரி கொடுத்த போது நீங்கள் வரவில்லை. இந்த போர்க்களத்திலே என்னுடைய ரத்தத்தை தவிர, சதையை தவிர என்னால் கொடுக்க எதுவுமே முடியாதே. இப்ப வந்து கேட்கிறியே, என் வாழ்க்கையில நான் இல்லைன்னு சொன்னதே இல்லையே, சாக போற இந்த நொடியில் என்னை இல்லைன்னு சொல்லி சாக வைக்கிறதுக்காக நீ வந்திருக்கியேன்னு கேட்கிறார். அப்போ அந்தனர் வேஷத்திலே இருக்கிற கிருஷ்ண பரமாத்மா சொல்லுகிறார், உன்னிடம் கொடுப்பதற்கு ஒன்று இருக்கிறது, என்னிடம் கொடுப்பதற்கு ஒன்று இருக்கிறதா, எதா இருந்தாலும் கேளு அப்படின்னு கிருஷ்ணர் கேட்கிறார்.
நீ இவ்வளவு நாள் புண்ணியங்களாக கொடுத்து கொடுத்து புண்ணியங்களை வாங்கி வைத்திருக்கிறாய் அல்லவா, அந்த புண்ணியங்களினுடைய பலன் எல்லாம் என்னை வந்து சேரணும் அப்படின்னு எனக்கு தாரை வார்த்து கொடுன்னு கேட்கிறார். கர்ணன் அவ்வளவு சந்தோஷம், ஏன்னா தன்னிடம் இருக்கிறத தானே கேட்டிருக்காரு அப்படின்னு சந்தோஷத்தோடு அந்த அந்தனர் வேஷத்தில் இருக்கிற கிருஷ்ண பரமாத்மாவிடம், இதோ இத்தனை நாள் நான் செய்த புண்ணியங்களினுடைய பலனெல்லாம் உன்னை வந்து சேரும்படி அப்படின்னு கொடுத்துட்றார். கொடுத்தோன்னே கிருஷ்ண பரமாத்மா அதை வாங்கி கொள்கிறார். அதன் பிறகுதான் கர்ணனுடைய உயிர் மகாபாரதத்துல பிரியும். இது கதை. இப்ப ஏன் இந்த மகாபாரதம், ராமாயணம் இந்த மாதிரியான இதெல்லாம் நமக்கு ஏன் சொல்லி கொடுத்தாங்க? இதுக்குள்ள ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது. என்னன்னா, நீங்க கேட்டது யாரு? கர்ணன்ட்ட போய் யாசகம் கேட்டது யாரு? கிருஷ்ண பரமாத்மா என்கிற ஒரு பெரிய கடவுள். கொடுத்தது யாரு? கர்ணன் என்கிற ஒரு சாதாரண மனிதன். ஆனா இந்த சீக்வன்ஸை நீங்க யோசிச்சு பாருங்க. கேட்கிற போது கடவுள் கிருஷ்ணனுடைய கை கீழே இருக்கிறது, கொடுக்கிற போது சாதாரண கர்ணனினுடைய கை மேலே இருக்கிறது. இதுல மகாபாரதம் சொல்கிற உன்னதமான தத்துவம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலேயே கேட்பது கடவுளாகவே இருந்தாலும் கூட கடவுளை விட இந்த உலகத்திலே கொடுப்பவர்கள் தான் மேலானவர்கள். அதனால்தான் வாங்கிய கிருஷ்ணனின் கை கீழே இருந்தது, கொடுத்த கர்ணனின் கை மேலே இருந்தது. அப்ப இந்த உலகத்தில் நாம் கொடுப்பவர்களாக மாறி போனால் நாம் கடவுளை விட உயர்ந்தவர்களாக மாற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த தத்துவம். இதையே நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, உங்களால் இந்த உலகத்திலே கொடுக்க முடிந்தது, நான் ஆரம்பத்திலே சொன்னது அதுதான். எல்லா வேலை செய்கிறவர்களுக்கும் சம்பாத்தியம் உண்டு, சம்பளம் உண்டு, உங்களுக்கும் ஊதியம் கிடைக்கும். நீங்களும் ஒரு நல்ல தேனா, எல்லாரும் சும்மா சேவை மட்டும் செய்ய முடியாதுல்ல, வாழ்றதுக்கு காசு வேணும்ல. அதனால பிராக்டிக்கலா யோசிச்சோம்னா, நல்ல வேலை கிடைத்து ஒரு நல்ல சம்பளத்திலே ஒரு நல்ல ஊதியத்திலே நீங்க எல்லாரும் வேலை செய்ய போறீங்க. ஆனாலும் கூட உங்களால மற்றவர்கள் எல்லாம் சம்பாதித்து ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்காக கொடுக்க முடியும். ஆனால் உங்களால் மட்டும்தான் உங்கள் வேலையின் மூலமே ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திற்கு உங்கள் சேவையை கொடுக்க முடியும். அந்த சேவையை கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவத்துறையை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். இந்த துறையில் ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி இந்த காலத்தை, கல்லூரி காலத்தை மிகச்சிறப்பாக கையாண்டு அதன் மூலம் கற்றுக்கொண்டு ஒரு நல்ல வேலையை பெற்று அதன் மூலம் இந்த சமூகத்திற்கு ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும். அதன் மூலம் இந்த உலகம் உங்களை பாராட்ட வேண்டும். தானாய் மாறும் என்பது பழைய பொய்யடா, தானாய் மாறும் என்பது பழைய பொய்யடா, நீ வளர்ந்து வரும் உலகத்துக்கே வலது கையடான பட்டுக்கோட்டை சொன்னதை போல நீங்கள் தான் இந்த வருங்கால இந்தியாவினுடைய வலது கைகள். உங்கள் கரங்களினால், உங்கள் சேவைகளினால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய இதயத்தையும் நீங்கள் தொட வேண்டும் என்று சொல்லி, நல்ல வாய்ப்பிற்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுத்த இந்திரா கணேசன் கல்லூரியை சார்ந்த இந்திரா கணேசன் நிர்வாகத்தினர் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை சொல்லி, காத்திருக்கும் வரை நம் பெயர் காற்றென்றே இருக்கட்டும், காத்திருக்கும் வரை நம் பெயர் காற்றென்றே இருக்கட்டும், புறப்பட்டு விட்டால் நாம் புயல் என்று இந்த உலகத்திற்கு புரிய வைப்போம். நாளைய உலகத்தின் வருங்கால புயல்களே, உங்களால் இந்த உலகம் வசீகரம் பெறட்டும். நன்றி, வணக்கம்.